அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஒன்றை வகைப்படுவதாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்கும் வந்திருக்கும் உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படியாக, தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, மீண்டுமாக உம்மை ஆராதிக்கும்படியாக கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கப்பட்டது என்று வாசிக்கும் ராஜா. எங்களை பிரகாசிக்க செய்யும், எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்து அநேக உம்மை தொழுது கொள்ள நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடம் நமக்காக ஒரு ஆழமான ஜெபத்தை செய்தார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகளை நீ உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் தீமைகளிலிருந்து அவர்களை காத்துக் கொள்ளும் என்று நமக்காக பாரத்தோடு ஜெபித்தார். எனவே நாம் இந்த நாட்களில் நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். எனவேதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தேவன் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். தாவீது ராஜா சங்கீதம் 57 முதல் வசனத்தில் இப்படியாக வேண்டுகிறார். சங்கீதம் 57:1, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவே. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது பாதுகாப்புக்குள் நான் வந்து அடைவேன் என்று அங்கே தாவீது ராஜா வேண்டுகிறார். சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் நாம் அடிக்கடி அதை வாசிக்கிறோம். எனது சிறைகளால் நான் உன்னை மூடுவேன், எனது சட்டைகளுக்குள் நீ அடைக்கலம் புகுவாய். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நீ தப்புவிக்கப்படுவாய், இரவில் உண்டாகும் கொள்ளை நோய்க்கு பயப்படாமல் இருப்பாய் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய கோபாக்கினை விக்கிரங்கள் கடந்து போகும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு இன்னும் அதிகமாக நெருங்க நாம் முயற்சிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில், இப்படிப்பட்ட நெருக்கமான காலகட்டத்தில் தேவன் நமக்கு பாதுகாப்பை அருளுகிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கமான காலகட்டங்களில் நாம் அவரோடு உள்ள உறவை
நாம் அவருக்குள் ஒப்பு கொடுத்திருக்கிற காரியங்களில் நாம் இன்னும் ஆழப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். அவரோடு உள்ள உறவை நாம் ஆழப்படுத்த வேண்டும். இன்னும் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஒரு எழுப்புதலை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் செப்பனியா தீர்க்கன் மூலமாக தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். என்றால் தேவன் நம்மை ஒரு புதிய ஆசீர்வாதங்களினால் நிரப்ப விரும்புகிறார். செப்பனியா 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். சற்று உன்னிப்பாக அந்த வசனங்களை கவனியுங்கள். செப்பனியா 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். விரும்பப்படாத ஜாதியை கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். தேவன் அவருடைய கோபத்தின் நாட்களில், தீங்கு நாட்களில் நாம் மறைக்கப்படுவோம் என்று வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். பயப்படாதீர்கள். தேவனுடைய சட்டைகளுக்குள், அவருடைய அடைக்கலத்துக்குள் நாம் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் இப்படிப்பட்ட நெருக்கமான காலகட்டங்களில் தேவன் அவரோடு நாம் கொண்டிருக்கிற உறவை சற்று ஆழப்படுத்த, அதிகரிக்க விரும்புகிறார். காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் அநேக கர்த்தருக்குள் வளர்ந்து வருகிறோம், கர்த்தரை அதிகமாக நெருங்கி வருகிறோம், புதிய அனுபவங்களை அடைந்து வருகிறோம். அவர்கள் பாக்கியவான்கள். வாய்ப்பை தயவு செய்து நழுவிடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவேதான் ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாட்களிலே மறைக்கப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ, முதலாவதாக அவரை தேடுங்கள். கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே. அப்படி என்றால் நாம் சிறுமிப்பட்டவர்கள் அல்ல, நாம் தாழ்மையானவர்கள். நாம் சிறு கூட்டமான மக்கள். யாக்கோபு எனும் சிறு பூச்சியே இருக்கிறார். சிறு கூட்டமாக இருக்கிற ஜனங்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடத்துகிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். ஒருவேளை என்று சொல்லும் பொழுது அங்கே நினிவே பட்டணத்தை தேவன் கவிழ்த்து போட முயற்சிக்கும் பொழுது, கவிழ்த்து போட தீர்மானிக்கும் பொழுது, அந்த நினிவேயின் ராஜா அங்கே தேசத்தில் உள்ள மிருகங்கள், ஜனங்கள் அனைவரையும் உபவாசித்து கதறும்படியாக தேவன் அந்த ராஜா கட்டளையிட்டார். அப்ப என்ன சொன்னாரு? இதே சொன்னாரு, ஒருவேளை கர்த்தர் மனசாப்பட்டு நமக்கு இறங்குவார். நமக்கு தெரியும், தேவன் நினைவு பட்டணத்திற்காக இறங்கினார். அந்த தேவன் இங்கு கூட ஒருவேளை நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக நாம் மறைக்கப்படுவோம். எனவே இந்த தீர்க்கின் மூலமாக சொல்கிற அந்த 3 காரியங்களை நாம் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம்.
ஏன் இவைகளை தியானிக்க வேண்டும்? ஏன் இந்த புத்திமதி என்றால், அந்த புத்தகத்தை முடிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் சொல்வதை நான் வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சகல ஜனங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதற்கு தேவன் விரும்புகிறார். எனவே இந்த 3 காரியங்களை இப்படிப்பட்ட நெருக்கமான காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டும் என்பதை அங்கே விரும்புகிறார். முதலாவதாக அந்த செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் முதலாவதாக பார்க்கிறோம், அவரை தேடுங்கள். இரண்டாவதாக நீதியை தேடுங்கள். மூன்றாவதாக மனத்தாழ்மையை தேடுங்கள். இந்த மூன்றும் சாதாரணமாக நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம். அவரை தேடுகிறோம், நீதியை தேடுகிறோம், மனத்தாழ்மையாக இருக்க தேடுகிறோம். மீண்டும் ஏன் இங்கே அழுத்தமாக சொல்கிறார் என்றால், நம்முடைய உறவை ஆழப்படுத்த விரும்புகிறார். இவரோடு கொண்டுள்ள உறவை இன்னும் அதிகரிக்க, இன்னும் ஆழமாக அன்பு கூற, இன்னும் ஆர்வத்தோடு தேவனை ஆராதிக்க இந்த நெருக்கமான காலகட்டங்களில் தேவன் நம்மை அழைக்கிறார். முதலாவதாக தேவனை தேட வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுங்கள். எல்லாம் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம், யாரும் மறக்க முடியாது. ஆனால் எரேமியா 29:13 எரேமியா 29:13 எப்படி இன்னும் அதிகமாக தேட வேண்டும் என்பதை வாசிக்கிறோம். எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். தேடுவது பெரிய காரியம் அல்ல, தேடி அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுதான் பவுல் அடிகளார் நிருபங்கள் எழுதும் பொழுது தடவியாவது அவரை கண்டுபிடிக்க வேண்டும், தேவனை கண்டுபிடிக்க வேண்டும், அதுக்கு முழுமையாக அவரை தேட வேண்டும். நம்ம எல்லோரும் தேடுகிறோம், ஆனால் முழுமையாக தேடினால் அவரை நாம் கண்டுகொள்வோம். முழுமையாக தேடும்படியே தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முற்பிதாக்களின் நாட்கள்ல நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவனை கோபப்படுத்தினார்கள். முழு உள்ளத்தோடு அவரை தேடவில்லை. ஆனால் தேவன் சகல ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் முழுமையாக அவரை தேடி கண்டுகொள்ள வேண்டும், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதான் தியானிக்க போகிறோம். நாம் கர்த்தரை தேடுகிறோம், நீதியை தேடுகிறோம், தாழ்மையை தேடுகிறோம். ஆனாலும் நம்முடைய நிலைகளில் மாற்றம் இல்லை. ஏன் அந்த மாற்றம் இல்லை? எப்படி தேடுகிறோம் என்பதைத்தான் இங்கே சுருக்கமாக தியானிக்க போகிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 24 வசனத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க பொல்லாப்பை செய்தார்கள் நம்முடைய முற்பிதாக்கள். எனவே 27 வாசிக்கிறேன். 27ஆம் வசனம், உபாகமம் 4:27 கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார், கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாக மீந்திருப்பீர்கள். கொஞ்ச ஜனங்களாக எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்களாக புறஜாதிகளுக்குள் சிதறடித்தார். அதே தேவன் இப்பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது சில பிரச்சனைகளுக்குள், வியாதிகளுக்குள், வேதனைகளுக்குள், போராட்டங்களுக்குள் அனுமதிக்கிறார், சிதறடிக்கிறார். அங்கே நாம் மெலிந்து விடுகிறோம்.
29 வசனம், அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். அங்க இருந்துதான் நம்ம முழு இதயத்தோடு நெருக்கத்துல நாம் தேவனை தேடுவோம். அப்போ முழு இருதயத்தோடு முழுமையாக தேடுவதற்காகவே நம்முடைய முற்பிதாக்களை புறஜாதிகளுக்குள் சிதறடித்த தேவன் இந்த என்னையும் உங்களையும் பல பிரச்சனைகளுக்குள் சிதறடிப்பார். அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். 29 வசனம், உபாகமம் 4:29. உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். தேவனுடைய நோக்கம், சித்தம், நாம் அவரை முழுமையாக கண்டுகொள்ள வேண்டும். எனவே இப்படியாக சிதறடிக்கிறார். அங்கே இருந்து நாம் தேடுகிறோம். நமக்கு இளையகுமாரன் சம்பவம் தெரியும். இளையகுமாரன் தகப்பனோடு ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கொண்டு போனான். தகப்பனுடைய அன்பை அறியவில்லை, உணரவில்லை. அங்கே ஆஸ்திகளை எல்லாம் அழைத்து கடைசியாக உணவுக்கு வழி இல்லாமல் பன்றி மேய்க்க தொழிலை தெரிந்து கொண்டான். அவருக்கு 2 முறை உணவு ஒரு நாளுக்கு, 3ஆம் முறை உணவு கிடையாது. பசியில அந்த பன்றிக்குள்ள தவிட்டை போய் சாப்பிட போனான். அப்பொழுது எஜமான் கையை பிடிச்சிட்டாரு. தம்பி, இது பன்றிகளுக்குள்ள உணவு, நீ தொடக்கூடாது. அந்த தாழ்மையான நிலையில தான் அவன் தகப்பனை நோக்கி பார்த்தான், முழு அன்போடு முழு இதயத்தோடு. ஐயோ, என் தகப்பன் வீட்டில் இவ்வளவு வேலைக்காரங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று உணர்ந்தான். எப்பொழுது? பன்றி தின்கிற தவிடு கிடைக்காத நேரத்தில். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவனும் அவரை அப்படி முழுமையாக தேடும்படியாக என்னை உங்களையும் அப்படிப்பட்ட நெருக்கங்களில் அவர் தள்ளுவார். ஆமென். பயந்து விடக்கூடாது. அப்படி நோக்கம் முழுமையாக நாம் தேட வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இன்னும் அவரை எப்படி தேட வேண்டும் என்று, அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் எப்படி அவரை தேட வேண்டும் என்று யோவேல் 2:13 அருமையாக சொல்லப்படுகிறது. யோவேல் 2:13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, நல்ல கவனிக்கணும், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து அவரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அப்போ என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய இருதயங்களை கிழித்து, வஸ்திரத்தை அல்ல. இன்னைக்கு நம்மளாம் திரும்புகிற மன திரும்புதல் வஸ்திரங்களை கிழித்து திரும்புவது போல இருக்கான். இருதயத்தை கிழிக்க வேண்டும். தேவ ஆவியானவரை நம்முடைய இருதய அறைக்குள் அழைத்து செல்ல வேண்டும். எங்கே ஆபாசங்கள், எங்கே வைராக்கியங்கள், எங்கே அக்கிரமங்கள் என்பதை, விதை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று என்னை சோதித்து பாரும் என்று நம் இருதயத்தை கிழித்து திரும்ப வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இதோ திருவிருந்து ஆராதனையில திருவிருந்தை வாங்கும் பொழுது அநேகருக்கு கை கால் நடுங்கும், கை கால் நடுங்கும். அந்த நடுக்கத்தை தேவன் பார்ப்பதில்லை. ஒருவேளை அருகில் உள்ளவங்க பார்த்து ஏப்பா என்ன பக்தியோடு நடுங்கிறாரு என்று சொல்லலாம். ஆனால் தேவன் அந்த நடுக்கத்தை, மாய்மானமான நடுக்கத்தை காண்பதில்லை. வேதம் சொல்கிறது, என் வசனத்திற்கு நடுங்கிறவரையே நான் நோக்கி பார்ப்பேன். மற்ற நடுக்கங்கள் அது உலகத்திற்கு மாய்மானமான நடுக்கம்.
திருவிருந்து கொடுப்பதற்கு முன்பாக நம்ம சோதித்தறியும்படியாக ஒரு நேரம் கொடுக்கிறோம். அது பெரிய நேரம் இல்லை, அதுல ஒண்ணு பெரிய மாற்றம் வந்துடாது. ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்படி திரும்பும் பொழுது நாம் நம்முடைய தேவனை கண்டடைய முடியும். காரணம் தேவன் ஒரு எழுப்புதலை நம்மிடம், நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையில கொண்டு வர விரும்புகிறார். இன்று முதல் அப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த செப்பனியா தீர்க்கம் மூலமாக தேவன் அழைக்கிறார். இரண்டாவதாக, நீதியை தேட வேண்டும். இது சாதாரணமா நம்ம செய்த காரியம் தான். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், மற்றையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நம்ம வந்திருக்கிறோம். நேற்று ஒரு சகோதரன் சென்னை பட்டணத்திலிருந்து பேசினாரு. எனக்கு பரலோக ராஜ்யம் வேண்டானாரு. ஏன் பிரதர் அப்படி சொல்ல? நீங்க இந்த உலகத்திலே நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பரலோக ராஜ்யம் எதற்கு? தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படுனாரு. ஒண்ணுங்க இல்ல, பிச்சைக்காரனா இருக்கேன். அவர் சொன்னது உண்மை தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த செப்பனியா தீர்க்கன் சொல்லுகிற வழியில தேவனை தேடவில்லை, அவர் நீதியை தேடவில்லை. அதை தியானிப்போம் பாருங்க. மறுபடியும் கொஞ்சம் தியானிப்போம். அவருடைய நீதியை தேடுங்கள் என்றால், அவருடைய நீதியை தேடுங்கள் என்றால் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 10-11 அருமையாக சொல்லப்படுகிறார். பவுல் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் நீதியை தேடுவது. எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த 3 காரியங்களையும் ஒரு படி ஆழமாக நாம் தியானித்து வருகிறோம். தேவன் ஆழமான உறவை உருவாக்க, புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். இந்த நெருக்கமான காலகட்டங்களில் நெருக்கத்தில் தான் சபை வளரும், நெருக்கத்தில் தான் விசுவாசி வளருவான். இந்த லாக்டவுன் பீரியட்ல, இந்த நெருக்கமான காலகட்டத்தில் அநேகர் வளர்ந்து வருகிறோம். இந்த வாய்ப்பை நழுவுடுகிறவர்கள் அபாத்திரர்கள். அநேகருக்கு தெரியல, இன்னும் சபை துறக்கட்டு அதுக்கு கூட பார்த்துக்கலாங்க. அங்க நோ, இந்த நெருக்கத்தில் வளரும்படியாகத்தான் இன்னும் நெருக்கத்தை கூட்டிக் கொண்டே போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஏன் இந்த நெருக்கமான காலகட்டத்தை கூட்டுகிறார் என்றால், எப்படியாவது தன் பிள்ளைகள் வளர வேண்டும். இங்க பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11 நீதியை தேடுங்கள் நம்ம சொல்றோம். நீதியை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் இயேசுப்படம் வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு ஒண்ணு கூட கொடுக்கப்படவில்லையே. ஏன் தெரியுமா? 10-11 வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 1:10-11. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதியை தேடுங்கள் என்பது நீதியை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும். இங்க ஒரு படி இன்னைக்கு அதிகமாக நம்ம இந்த 3 காரியங்களை தியானித்து வருகிறோம். நீதியை தேடுங்கள் என்பது சாதாரண விஷயம். நீதியை தேடுவது என்பது அங்க சொல்ல பாருங்க, நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அந்த கனிகளை வாழ்க்கையிலே அந்த நீதியை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக, அதான் நீதியை தேடுவது. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, அடுத்த வசனம், துப்புரவானவர்களும் இடர் அற்றவர்களுமாய் இருக்கவும் தேவனை வேண்டிக் கொள்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீதியை, தேவ நீதியை நாம் வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும். நீதியின் கனிகள் எப்படி வெளிப்படுத்த முடியும்? நீதியின் கனிகளால் நிறைந்திருந்தால். அதுதான் பவுல் தன் விசுவாசிகளுக்காக வேண்டுதல் செய்கிறார். என் பிள்ளைகள் நீதியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும். இல்லைன்னா நீதியை தேடுகிறவர்களாக காணப்பட முடியாது. எல்லாம் கூட கொடுக்கப்பட மாட்டாது. கிரியில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நீதியின் கனிகளை நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு ஓசியா தீர்க்கு மூலமாக என்ன சொல்ல பாருங்க, ஒரு ரகசியத்தை ஓசியா
10ஆம் அதிகாரம், ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன சொல்கிறது பாருங்க. நீதியின் கனிகளை பெற்றுக்கொள்ள. இன்னைக்கு நாம் நீதியை தேடுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம், தேடின பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஆனால் நீதியின் கனிகளால் நிறைவு இல்லை, அந்த நீதியை வெளிப்படுத்த முடியவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் நீதிமான் என்று மார்த்தட்டி சொல்ல வேண்டும். 100க்கு 100 கரெக்ட் தான். நம்ம எவ்வளவு கேடு கெட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய இரத்தத்தினால், அவர் உயிர் தெழுந்ததினால், தேவாதி தேவன் பாவங்களுக்காக மரித்து நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நாம் நீதிமான், அது ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் இன்று கொஞ்சம் ஆழமாக இன்னைக்கு தியானிக்கிறோம். அந்த நீதிமான் நீதி கனிகளால் நிரப்பப்பட்டு அந்த கனிகளை வெளிக்காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு காண்பிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? வாசிப்போம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நீங்கள் நீதிக்கென்று விதியுங்கள், தெய்வக்கு ஒத்ததாய் அறுப்பொருளுங்கள். எதை விதிக்கிறோமோ அதை அறுக்க முடியும். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. இதான் அந்த காலம். நீதியை வருஷிக்க பண்ண மட்டும், அந்த நீதியின் கனிகளால் நம்மை நிரப்பப்படும் வரை அவரை தேட வேண்டும். சும்மா இருக்க விடக்கூடாது அவரை. இந்த ஒரே இந்த கனிகளால் என்னை நிரப்போ, நீதியின் கனிகளால் என்னை நிரப்பும் என்று மன்றாட வேண்டும். அவருடைய அன்பு, சமாதானம், கிருபை இப்படிப்பட்ட கனிகளால் வருஷிக்க பண்ண மட்டும் அவரை சும்மா இருக்க விடக்கூடாது, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்க செப்பனியா மூலமா சொல்லாரு, அவர் நீதியை தேடுங்கள். ஒருவேளை எனக்கு அருமையானவர்களே, அந்த நீதியின் கனிகளால் நாம் நிறைவு இல்லாமல் இருப்போமானால், இந்த கடைசி நாட்களில் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, உமது நீதியின் கனிகளால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, கேள்விகள் கொடுக்கப்படும். நம்மை நிறைவுபடுத்தவே தேவன் வெளிப்பட்டார். கடைசியாக மனத்தாழ்மையை தேட வேண்டும். மனத்தாழ்மையை தேட வேண்டும். இதை நம்ம அதிகமாக தியானிக்கிறோம். நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். தாழ்மையாக இருக்கிற தேவன் கிருபை செய்கிறார். தாழ்மையாக இருக்கிற உயர்த்துகிறார். எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இங்கு மனத்தாழ்மையை தேட வேண்டும் என்று சொல்ல ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த நெருக்கடி காலகட்டங்களில் இந்த பஞ்சங்கள், வெட்டுக்கிளிகள், கொள்ளை நோய்கள் வருகிற நாட்களில் 2 7 13 14 அநேக ஊழியர்கள் சொல்லி ஜெபித்தார்கள். நாமும் ஜெபித்தோம். அதில் சொல்லப்படுகிற முதல் காரியமே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. தேவன் விரும்புவது தாழ்மை. கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படையாக காணப்பட வேண்டியது தாழ்மை. எனவேதான் சீஷருடைய கால்களை கழுவி இது ஒரு மாதிரியை வைத்து போகிறேன். ஆண்டவரும் பிதாவுமாகிய நான் இப்படி செய்தேனானால் நீங்களும் அப்படியே ஒருவருக்கொருவர் செய்யுங்கள் என்று ஒரு மாதிரியை வைத்து சென்றார். தாழ்மைக்கு அதற்கு மேல ஒண்ணு தெரியல. நிறைய வாசிக்கிறோம். சிலுவையில் மரணபரியந்தமும் சிலுவையில் தம்மை தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். எனவே இந்த தேசத்தினுடைய அழிவோ ஆசீர்வாதமோ நம்முடைய கரத்தில் காணப்படுகிறது. நாம் தாழ்மையாக இருந்து தேவனை தேடினார் தேசத்துக்கு சேமம். இன்னைக்கு ஜெபம் பண்றோம், ஜெபத்துக்கு குறைவில்லை. இடிமுழக்க ஜெபம் பண்றோம், அழுது புலம்புறோம். ஏன் கேட்கப்படவில்லை? தாழ்மை. 2 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 23
12 என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் சகல ஜாதிகளிலும் சகல ஜனங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் என்ன விரும்புகிறார்? நம்மை உயர்த்தி மகிழ்வதற்கு, நம்மளை தலை நிமிர பண்ணின தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். நம்மளை உயர்த்தி அவர் மகிழ்வதற்கு, பெற்றோர்களுக்கு, தகப்பன்மார்கள், தாய்மார்களுக்கு தன் பிள்ளைகளை வாழ்க்கையில உயர்த்தி அதன் மூலமாக மகிழ விரும்புவார்கள். அதே மாதிரிதான் நம் தேவனும் நம்ம உயர்த்தி மகிழ விரும்புகிறார். அதற்கு என்ன வழி என்று மத்தேயு 23:12 சொல்ல பாருங்க. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சாதாரண வசனம் தான், சாதாரண வசனம் தான். இன்னைக்கு ஏன் தேவன் என்னையும் உங்களையும் உயர்த்த முடியவில்லை? நாம் தாழ்வையை தேடவில்லை. இன்னைக்கு செப்பரியாத்தின் மூலமாக இந்த கடைசி நாட்கள்ல அங்க எதற்காக சொல்ல பாத்தீங்கன்னா, ஒருவேளை வரக்கூடிய ஆபத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற ஆபத்துகளை பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கிறது. என்ன நடக்குமோ தெரியாது. நாளைக்கு அதே நிலை நமக்கு வராது என்று ஒன்று உத்தரவாதம் கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க விரும்புகிறார். அதற்கு தாழ்மையை தேடும்படியாக தேவன் அழைக்கிறார். இரண்டாவதாக, கடைசியாக, தேவன் நம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். ஒன்று, நம்மளை உயர்த்தி மகிழ விரும்புகிறார். இரண்டாவதாக, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாது. நீங்க சந்தோஷமாக வறுமையிலேயோ, பசியிலேயோ, பட்டினிலேயோ, நாச மோசங்களிலேயோ, உபத்திரவங்களிலேயோ சந்தோஷமாக இராவிட்டால் நம்மை நாம் உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க ஒரு வழியை சொன்னார். சந்தோஷம் என்பது வானத்திலிருந்து பொத்துண்டு போற்றமானார் இயேசப்பா. சந்தோஷமான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 20 சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய 6 வழிகள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானதை நாம் தியானிப்போம். அது ஒரு வழியை சொல்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவராய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நல்ல கவனிக்கணும். ஒருவனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டும் என்றால் நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு இங்க ஆவியானவர் வழி சொல்ல இருப்பாங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போறோம், ஒரு கிரகப்பிரவேச வீட்டுக்கு போறோம். அவர்களை சந்தோஷப்படுத்த, அவர்கள் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் நம்மளும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதான் போல் சொல்ல பாருங்க, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அதற்கு நீங்க என்ன செய்யணுமா? அடுத்த வசனத்துல, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்பொழுது அந்த சந்தோஷம் உங்களை நிறைவாக்கும். ஜாய் ஆஃப் ஹம்பிள்னஸ் என்று சொல்வார்கள். இந்த சந்தோஷத்தை கிறிஸ்தவர்கள் அனுபவிக்க வேண்டும். அதை ருசித்த பார்க்கணும். அதை சொல்ல முடியாது, ஏற்றி சுரைக்க கறிக்கு உதவாது. அதை அந்த தாழ்மையை மற்றவர்களை மேலே போராட்டி, உனக்கு உண்டப்பா, நீ எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் என்று மற்றவர்களை மேலே பாராட்டி நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருவாங்க. அதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை ருசித்து பாருங்கள். அப்போ இந்த மனத்தாழ்மையை தேட வேண்டும் என்று இந்த கடைசி நாட்களில் அழைக்கிறார். ஏனென்றால் இந்த 3 காரியங்கள் நம்மளுக்கு காணப்படும் பொழுது, நல்ல கவனிங்க, நாம்
அவரை முழு இருதயத்தோடு முழு கவனத்தோடு தேடும் பொழுது, நாம் நீதியின் கனிகளால் நிறையப்பட்டவர்களால் நீதியை தேடும் பொழுது, நாம் இந்த மனத்தாழ்மையை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்தி உள்ள வாழ்க்கையாக மாறும். ஒரு godliness, ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை, தேவ பக்தி உள்ள தேவருக்கு பயந்த வாழ்க்கையாக தன்னை போல மாறும். அப்படி மாறும் பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அப்படி தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் எல்லா தீங்கிலிருந்து நம்மை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். இன்னைக்கு தியானமே தேவ கோபாக்கினை, நடந்து கொண்டிருக்கிற அழிவில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்க வேண்டும் என்றால் தேவ பக்தியான வாழ்க்கை, இந்த 3 வழிகளில் தேவ பக்தியான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். முழு இதயத்தோடு தேடுவது, அவருடைய நீதியின் கனிகளை தேடுவது, மனத்தாழ்மையை தேடுவது, இந்த 3 காரியங்கள்ல தன்னை போலே நம்முடைய வாழ்க்கை பக்தியாக மாறும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 8-9 வாசிக்கிறேன். 8ல கடைசி சொல்ல பாருங்க, தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, லோத்தையே ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்க அறிந்திருக்கிறார். தேவன் என்னை உங்களையும் வரக்கூடிய தேவ கோபாக்கினை அழிவிலிருந்து பாதுகாக்க இந்த 3 வழிகளை செப்பனியா தீர்க்கம் மூலமாக நமக்கு வழங்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, செப்பனியா புத்தகத்தை முடிக்கும் பொழுது சகல ஜனங்களிலும் கீர்த்தி புகழ்ச்சியுமாக வைக்கவே என்னை உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். இன்று அந்த நிலைக்கு நம்மளை உயர்த்த முடியல அவரால். காரணம், நாம் இன்னும் முழு இருதயத்தோடு தேடவில்லை, நீதியின் கனிகளை வாழ்க்கையிலே வெளிப்படுத்தவில்லை. நீதிமான் என்று இங்க சொல்லுகிறோம், நீதியின் கனிகள் இல்லையே. மனத்தாழ்மை, கண்களை மூடி வரக்கூடிய கோபாக்கினை நாட்களில் அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நாம் இப்பொழுதே ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய அன்பை நாம் இன்னும் ஆழப்படுத்திக் கொண்டு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கமான காலகட்டங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி தகப்பனே. கர்த்தருடைய கோபத்தின் நாட்களில் நாங்கள் மறைக்கப்பட இந்த 3 ரகசியங்களை செப்பனியா தீர்க்கம் மூலமாக இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை தேடி நீதியின் கனிகளால் நிறையப்பட்டவர்களாக காணப்பட்டு கர்த்தாவே, மனத்தாழ்மையை நாங்கள் அணிந்து கொள்ள என் தேவன் எங்களுக்கு கிருபைதான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட தகப்பனே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறையாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.